Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ப்ராடக்ட்டயே நம்ம பில்ட் பண்ண போறோம். யூஆர்எல் ஷார்ட்னர். சரி, யூஆர்எல் ஷார்ட்னர்னா என்ன? நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். நான் அத ஃபர்ஸ்ட் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம ஒரு SaaS ப்ராடக்ட் மாரி பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ். கிளவுட்ல சொல்லுவோம். SaaS அப்டின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ். ஸோ SaaS அப்டின்னா என்னன்னு ஒரு டீடைல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க போய் பார்க்கலாம். பட் இந்த வீடியோக்காக நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வேர்ட் டாக்குமெண்ட் உங்க விண்டோஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா, நீங்க யூஸ் பண்ணணும்னா அத இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அத யூஸ் பண்ணணும். ரைட்? ஸோ சாஃப்ட்வேரையும் நீங்களே மெயின்டெயின் பண்ணுவீங்க, ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. இல்லையா? ஸோ இப்போ உங்க மிஷின்ல வந்து ரேம் பத்தல அப்டின்னா, அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஸ்டக் ஆகும். சரி, க்ளோஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்ப இதுவே வந்துட்டு நீங்க வந்து Google டாக்ஸ் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் அதே வேர்ட், இங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல யூஸ் பண்ற எல்லாத்தையும் நீங்க அங்கேயும் யூஸ் பண்ண முடியும். ஆனா சாஃப்ட்வேர நீங்க இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அது உங்களுக்கு ஸ்டக் ஆக போறது கிடையாது. இல்லையா? ஸோ அந்த மாரி சர்வீஸ் எல்லாத்தையும் தான் SaaSன்னு சொல்லுவோம். நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்களே வந்து மெயின்டெயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேர. ஸோ எந்த மாரி சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா, Netflix, Canva, நீங்க வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவீங்க இல்லைங்களா? Canva, இது எல்லாமே வந்து SaaS ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ். ஸோ இந்த URL ஷார்ட்னரும் ஒரு SaaS ப்ராடக்ட் மாரி தான். ஓகேங்களா? SaaS ப்ராடக்ட் மாரி கிடையாது. SaaS ப்ராடக்ட் தான். ஓகே. சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்விஸ். ஸோ என்னன்னா, நம்ம குடுக்குற இந்த ப்ராடக்ட்ட கிளவுட்ல டிப்ளாய் பண்ணி, ஹோஸ்ட் பண்ணி நம்ம குடுத்துருவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு டொமைன் வாங்கி அதுல இது இருக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட்ல ஆல்ரெடி URL ஷார்ட்னர்ஸ் இருக்கா? இருக்கு. சரி, அப்ப எதுக்கு நம்ம பண்றோம்? ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டா, நம்ம இத பண்ணி உடனே நம்ம வந்து இத வித்து நான் வந்து உடனே வந்து இந்த கம்பெனியா உருவாக்கணுங்கிறது கிடையாது. அதோட சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகுது? அதோட டிசைன் எப்படி வொர்க் ஆகுது? அந்த இம்ப்ளிமென்டேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க? அதே மாரி இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க வந்து நெறைய பேர் என்ட்ட கேட்கிறீங்க. நான் நான் காமிக்கிற நெறைய ப்ராஜெக்ட்ட நான் ரெஸ்யூம்ல போடலாமா அப்படின்னு. தாராளமா நீங்க உங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். நான் குடுக்குற இந்த வீடியோல இருக்க கோட் ஆகட்டும், எல்லாத்தையும் நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினெட்லி. ஈவன் ரெஸ்யூம்ல எப்படி ஆட் பண்றதுங்கிறதையும் நான் எண்டுல சொல்றேன். ஓகே. ஸோ இப்ப நான் URL ஷார்ட்னர் அப்படின்னு அடிச்சேன் அப்படின்னா, நெறைய வரும். இங்க பாருங்க. ஸோ நெறைய ப்ராடக்ட் இருக்கு. இப்ப வந்து Bitly வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுல. ஸோ அது இல்லாம நெறைய இருக்கு. ஸோ ஒருத்தன் பண்ணிட்டான், அப்ப நம்ம பண்ண வேணாம்னு சொல்லி யாரும் நிறுத்தல. எவ்ரிபடி ஆர் டூயிங் இட், இல்லையா? சரி. இப்ப URL ஷார்ட்னர்னா என்ன ஜெனரலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து என்னோட சேனல் போய்க்கிறேன். இது வந்து என்னோட பிளேலிஸ்ட். இத கிளிக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்ட இப்ப நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணணும். கெட் ஷேரபிள் லிங்க் அப்படின்றத இருக்கு. அதுவே அவனே குடுக்குறான் YouTubeல. சரி, காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நான் காப்பி பண்ணிட்டு இத நான் என்ன பண்றேன், நான் போயிட்டு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்றேன். ஒரு புது URL. இங்க பாருங்க, எவ்ளோ பெரிய URL, ரைட்? எவ்ளோ பெரிய URL. நீங்க வந்து இந்த URL வந்து நீங்க ஷேர் பண்ணணும். இந்த URL இல்லைங்க. உங்க Instagram URL ஆகட்டும், இல்ல வேற எந்த URL ஆகட்டும். இவ்ளோ பெரிய URL இருந்ததுன்னா, இதெல்லாம் சின்னது. இன்னும் பெருசெல்லாம் வரும். இவ்ளோ பெரிய URL நான் ஒரு இடத்துல ஷேர் பண்ணேன்னா, ஒரு லைன்ல இவ்வளோண்டுல முடியாது. அந்த URL அடுத்தடுத்த லைன்ல போய்க்கும். URL ஷார்ட்னர்ங்கிறது நம்ம இப்ப இதே URL கொண்டு போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து Bitly இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல போயிட்டு எனக்கு வந்து ஷார்ட் URL-ஆ வேணும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன்னா, எனக்கு ஷார்ட் URL-ஆ வந்து கிரியேட் ஆயிரும். இங்க நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். என் YouTube வீடியோஸ்க்கு நான் நெறைய Bitly யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுல கிரியேட் நியூ. இதுல போயிட்டு எனக்கு லிங்கா வேணுமா? இல்ல QR கோடா வேணுமா? இதெல்லாம் அவங்க அடிஷனலா குடுக்குறாங்க. நம்ம லிங்கா தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், இத பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் யுவர் லிங்க் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, ஓகே. இது வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு வருது. ஏன்னா இத நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இருக்கு. வியூ த எக்ஸிஸ்டிங் லிங்க். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணத நான் காமிக்க சொல்றேன். அவ்வளவுதான். வியூ. ஓகே. இப்ப நீங்க பார்க்கலாம். என்னோட URL, அந்த URL வந்து எவ்வளவு சின்னதா இருக்கும். அதே பிளேலிஸ்ட் URL இந்த Bitly வந்து எனக்கு எவ்வளவு சின்னதா குடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. இங்க பாருங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இதுதான் அந்த Bitly குடுக்குற URL. இது ஆக்சுவலான அந்த URL. அதே மாரி இதுல அனலிட்டிக்ஸும் பார்த்துக்கலாம் நீங்க. அதாவது இதுக்கு எவ்ளோ என்கேஜ்மென்ட், அதாவது இந்த URL வழியா எவ்ளோ பேர் வந்து வந்திருக்காங்க. அந்த என்கேஜ்மென்ட், அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் நாம பார்க்கலாம். இதையும் நான் உங்களுக்கு எப்படி பில்ட் பண்றது, இந்த அனலிட்டிக்ஸ எப்படி பில்ட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகே, ஃபைன். சரி, இப்ப இது வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃப்ரீ தான். தேர் ஆர் சர்டைன் லிமிட்ஸ். நீங்க உங்க ப்ராடக்ட்ட பில்ட் பண்றப்போ நீங்க அந்த லிமிட்ஸ செட் பண்ணிக்கலாம். என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 500 URL வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல யூ ஹேவ் டூ பே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப Bitlyல நான் அவ்வளோ யூஸ் பண்ணல. இப்ப வரைக்கும் நான் ஃப்ரீ தான். பட் நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்றேன். பட் இவங்களுக்கும் பிரைசிங் மாடல்ஸ் இருக்கு. நீங்க வந்து இது பண்ணணும். அதே மாரி இந்த URL, அதாவது இந்த பெரிய URLக்கு தான் இந்த சின்ன URL அப்படிங்கிற ஒரு மேப்பிங்கையும் அவங்க மெயின்டெயின் பண்ணணும். இல்லைங்களா? ஏன்னா நீங்க எப்பல்லாம் இந்த Bitly URL யூஸ் பண்றீங்களோ, அப்போ உங்களோட அந்த ரெக்வெஸ்ட் லிங்க் YouTubeக்கு ஃபர்ஸ்ட் போகாது. ஃபர்ஸ்ட் இந்த Bitlyயோட டேட்டாபேஸ்க்கு போயிட்டு அந்த ஷார்ட் URL-ஓட பெரிய URL என்னங்கிறத பார்த்து அதுக்கு அப்புறம் தான் போகும். டிராபிக் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அங்க போகும். இப்ப நீங்க ஒரு URL ஷார்ட்னர் பண்றீங்க. ஒரு டேட்டாபேஸ்ல இந்த ஷார்ட் URL-க்கு இதான்ப்பா பிக் URL-ன்னு போடுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ரெக்வெஸ்ட் உங்க DB-க்கு வந்து அப்புறம் தான் YouTubeக்கு போகும்.
ஓகேங்களா? அப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட டிபி நீங்க டிப்ளாய் பண்ண இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் வந்து அந்த கிளஸ்டர், அந்த செட்டப்லாம் எவ்வளோ பெருசா இருக்கணும். ரைட்? ஸோ நெறைய பேர் யூடியூப் வீடியோஸ் ஷேர் பண்றாங்க. வைரல் வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நெறைய பேர் 1 மில்லியன், 2 மில்லியன் வியூஸ் எல்லாம் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் அவங்க உங்க பிட்லி லிங்க் வழியா வந்தாங்கன்னு, இந்த ஷார்ட்டன் லிங்க் வழியா வந்தாங்கன்னா, இவங்களுக்கும் தானே டிராஃபிக் அதிகமாகும். இல்லையா? ஃபைன். ஸோ அப்போ நம்ம அதுக்கேத்த மாரி அந்த டிப்ளாய்மென்ட்ட நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாமும் நான் டிப்ஸ் குடுக்குறேன். ஸோ நான் ரியல் டைம்ல இத எப்படி டிப்ளாய் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா பில்ட் பண்றதுங்கிறத காமிக்க போறதில்ல. உங்க லேப்டாப்ல நான் ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் ப்ராடக்ட்ட வித் ஃப்ரண்ட் எண்டோட நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க அத என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஃபைன். சரி. ஸோ இந்த மாரி நெறைய மார்க்கெட்ல இருக்கு பார்த்துட்டோம். இதோட நீட், அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தாச்சு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். LinkedIn போய்க்கலாம். ஸோ LinkedInல நான் போஸ்ட்லாம் எழுதுவேன். ஸோ LinkedInல போயிட்டு நீங்க ஒரு யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி போஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்க யூஆர்எல் அப்படியே LinkedIn ஷார்ட்டன் யூஆர்எல்லா மாறிரும். இங்க பாருங்க. ஸோ நான் வந்து லீட் கோட்ஸ் வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னோட LinkedIn கனெக்ஷன்ஸ்க்கு நான் ஒரு போஸ்ட் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதுல கீழ வந்து வீடியோவோட லிங்க். இது பார்த்தீங்களா? இது ஒரு ஷார்ட்டன் யூஆர்எல் தான். LinkedIn LNKD.in LinkedIn அந்த ஷார்ட்டன் யூஆர்எல். அதுக்கப்புறம் இந்த G8Vன்னு ஆரம்பிக்குது இல்லையா? அதுதான் ஆக்சுவல் அந்த யூஆர்எல். ஓகேங்களா? ஸோ நான் பெரிய யூஆர்எல்ல தான் போட்டேன். ஆனா LinkedIn அது என்ன பண்ணிட்டான்னா, ஆட்டோமேட்டிக்காவே அத ஷார்ட்டன் பண்ணிக்கிறான். ஓகேங்களா? ஸோ நான் LinkedInல போடுறப்ப மட்டும் என்னோட யூஆர்எல்ல வந்து நான் வந்து பெருசாவே போட்டுருவேன். நான் வந்து ஷார்ட்டன் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா அவனே அத பண்ணிருவான். ஆனா இப்ப YouTubeல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். என்னோட YouTubeல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ இதுல கீழ நான் எல்லா யூஆர்எல் நான் போடுவேன். ஆனா YouTubeஓட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க போடுற யூஆர்எல்ல YouTube ஷார்ட்டன் பண்ண மாட்டான். ஓகேங்களா? அவன் அப்படியே பெருசா நான் போட்டேன்னா பெருசாவே தான் காமிப்பான். ஸோ இந்த மாரி கேஸஸ்ல நான் யூஆர்எல் ஷார்ட்னர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் யூஆர்எல் ஷார்ட்டன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து இங்க போடுவேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இந்த ப்ராடக்ட் ரியல் டைம்ல யூஸ் ஆகுது, எந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாவே அத பண்றாங்கிறத நம்ம பார்த்தாச்சு. சரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்ப நான் இத உங்களுக்கு சொன்ன உடனே, நீங்க போயிட்டு உடனே இத நான் வந்து பில்ட் பண்ணி நான் விக்கலாம். நீங்க வேணா ஒரு சர்வீஸா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு மட்டும் கிடையாது இது. இந்த மாரி ஒரு யூஆர்எல் ஷார்ட்னர் ப்ராடக்ட்ட நம்ம பில்ட் பண்றது மூலியமா, இந்த சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகுது? இவங்க எப்படி இத டிசைன் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி இத நீங்க ரெஸ்யூம்லயும் போடலாம். இல்ல ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதுல இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க அங்க இன்டகிரேட் பண்ணி, இன்னுமே நீங்க அடிஷனலா ஷோகேஸ் பண்ணி நீங்க காமிக்கலாம். அண்ட் இது முழுக்க முழுக்க நம்ம கிளவுட்லயும் பண்ணியும் காமிக்கலாம். உங்களுக்கு Google கிளவுட் இல்ல AWS இல்ல Azure எது தெரிஞ்சிருக்கோ, அங்கேயே நீங்க வந்து இத டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஃபைன். சோ நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப இம்ப்ளிமென்டேஷனுக்கு நம்ம போகலாம். ஓகே. சோ இப்ப வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமென்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி, இதுல நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? சோ நான் இத வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். அண்ட் தென் நான் பேக் எண்டுக்கு வந்து நான் MySQL டேட்டாபேஸ யூஸ் பண்றேன். சோ MySQL டேட்டாபேஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஷார்ட் யூஆர்எல் இதுதான். அந்த ஷார்ட் யூஆர்எல் நம்ம தான் ஜெனரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம ஜெனரேட் பண்ண ஷார்ட் யூஆர்எல், அந்த ஷார்ட் யூஆர்எல்லுக்கான ஆக்சுவல் பெரிய யூஆர்எல் என்ன? ஆக்சுவல் யூஆர்எல் என்ன? அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு டேபிளா ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து இந்த ஷார்ட் யூஆர்எல்லுக்கு வந்து, அந்த ஷார்ட் யூஆர்எல்லுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கிற அந்த பெரிய யூஆர்எல்லுக்கு ரீடைரக்ட் ஆகணும். இந்த ரீடைரக்ட் எல்லாத்தையும் நம்ம தான் எழுதணும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டேட்டாலாம் ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கணும். இல்லையா? ஃபைன். சோ பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் மூலியமா நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். சோ நான் வந்து Flask யூஸ் பண்ண போறேன். சோ Flask யூஸ் பண்ணி, Flask இஸ் எ லைப்ரரி. இட்ஸ் எ ஃப்ரேம்வொர்க் வேர் யூ கேன் பில்ட் வெப் ஃப்ரேம்வொர்க், வெப் அப்ளிகேஷன்ஸ் இன் பைத்தான். ஓகேங்களா? சோ அது போக நான் என்ன பண்ண போறேன்னா, லைக் ஐ யூஸ் சம் ஹாஷ் ஃபங்ஷன்ஸ். நான் இது எதுக்குன்னு சொல்றேன். நான் சில ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான், அல்காரிதம் சொன்னோனே பயந்துராதீங்க. நான் உள்ள அல்காரிதம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் கோடெல்லாம் பக்கம் பக்கமா அடிக்க போறதில்ல. ஹேஷிங் அல்காரிதம் ஆல்ரெடி லைப்ரரியா அவைலபிளா இருக்கு. சோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஆர்எல்ல ஷார்ட் பண்ண போறோம். ஹேஷிங் பண்ணி தான் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்காக சில ஹேஷிங் லைப்ரரிஸையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சோ MySQLல நீங்க வந்து கோட ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டேபிள மட்டும் கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் டேபிள் சின்டாக்ஸையும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் நமக்கு இங்க பொறுத்த வரைக்கும். சோ நம்ம அதே மாரி இத மொத்த இம்ப்ளிமென்டேஷனையும் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு API மூலியமா தான் பண்ணியிருப்பேன். REST API. ஓகேங்களா? சோ REST API அப்படின்னு சொல்லுவோம். சோ REST APIல வந்து கெட், புட், போஸ்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி தான், இது ஒரு வெப் அப்ளிகேஷன்ங்கிறனால அந்த ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் அந்த மாரி REST APIல பண்ணியிருப்பேன். சோ REST API அப்படின்னா என்னன்னா, ஒரு பிராக்டிகலோட செப்பரேட் வீடியோ இருக்கு. அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் பார்த்துக்கலாம். சோ 2 வீடியோ நீங்க இப்ப பார்க்கணும். SaaSனா என்ன? அதோட வீடியோவும் இருக்கு. அண்ட் தென் REST API வீடியோவும் லிங்க்ல இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க போய் பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு இது புரியுமானா, அட் பிரசன்ட்க்கு நான் புரியிற மாரி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துறேன். SaaSனா என்னன்னு சொல்லிட்டேன். சோ REST API நான் உங்களுக்கு கோட் காமிக்கும்போதே புரியும். பட் இல்ல எனக்கு புரியல அப்படின்னா, நீங்க அந்த வீடியோவ ஒரு டைம் பார்த்துறலாம். ஃபைன். சோ பைத்தான், அதுக்கப்புறம் MySQL, REST API. சோ முடிஞ்சிருச்சு. ஃபைன். சோ இப்ப நம்ம வந்து கோட் இம்ப்ளிமென்டேஷனுக்கு போலாம். சோ எடுத்தோனே நான் என்ன பண்ண போறது இல்லைன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு வந்து நான் போயிட்டு என்னோட Flask அந்த REST API கோட காமிச்சு உங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் பயமுறுத்த விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு அந்த ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி, இங்க ஹீரோவே என்ன தெரியுமா? நம்ம அந்த URL ஷார்ட் பண்ணணும். அதுதான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் வெப் அப்ளிகேஷன் எல்லாமே.
ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல போய் எழுதுறது எல்லாமே. ஃபர்ஸ்ட் அத மட்டும் நான் தனி பீஸா ஒரு கோடா எழுதியிருக்கேன். அத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்க URL hash.py ஓகே. ஸோ ஹாஷ்லிப்ங்கிற இந்த லைப்ரரியும், base64ங்கிற இந்த லைப்ரரியும் தான் நான் வந்து அந்த ஹேஷிங் ரிலேட்டட் லைப்ரரின்னு சொன்னேன் இல்லையா? இத நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். இது வந்து பைத்தானோடயே வந்துருது. நீங்க செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்ல. இன் கேஸ் உங்களுக்கு இது எரர் வந்தது அப்படின்னா, நீங்க வந்து பிப் இன்ஸ்டால் இந்த பேக்கேஜ் நேம போட்டுக்கலாம். இல்ல நான் வந்து பைசார்ம் மாரி ஐடிஸ் யூஸ் பண்றேன்னா, பைசார்ம்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர கிளிக் பண்ணி இங்க பிளஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இதுல நீங்க அந்த லைப்ரரிய சர்ச் பண்ணீங்கன்னா அது வரும். அத கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதான் நீங்க சர்ச் பண்ண லைப்ரரினா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் குடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைன். ஸோ பை த டைம் நீங்க இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, இந்த மாரி ப்ராஜெக்ட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு பைத்தான் அத எப்படி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்றேன். சரி, நான் வந்து ஜெனரேட் ஷார்ட் யூஆர்எல்னு ஒரு மெத்தட் அதுக்குள்ள ஒரே ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றேன் லாங் யூஆர்எல்னு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த ஃபங்ஷன கால் பண்ணி அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, என்னோட யூஆர்எல்ல பாஸ் பண்ணிடுறேன். இதான் என்னோட பிளேலிஸ்ட் யூஆர்எல் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இப்ப நான் இத ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபங்ஷன் கால் ஆகும் பொழுது இந்த உள்ள இருக்கிற இந்த லாஜிக் ரன் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷன் எங்க இருக்குங்க பாருங்க ஹைலைட் ஆகுது லாங் யூஆர்எல். இந்த லாங் யூஆர்எல்க்கு இந்த யூஆர்எல் போய் சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஷ் ஆப்ஜெக்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு ஹாஷ்லிப் இத யூஸ் பண்றேன். டாட் அதுல SHA-256 அப்படின்னு ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. ஸோ நிறைய ஹேஷிங் அல்காரிதம் இருக்குங்க. மர்மர் 3ன்னு ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. அதே மாரி வந்து மாட் ஹேஷிங்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. அந்த மாரி அப்படிங்கிற ஒரு ஹேஷிங் அல்காரிதம். SHA-256 அப்படிங்கிற ஒரு ஹேஷிங் அல்காரிதம் இருக்கு. இந்த இடத்துல நான் SHA-256 யூஸ் பண்றேன். இஸ் தேர் எனி ஸ்பெசிபிக் ரீசனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நெறைய ஹேஷிங்க்கு SHA-256 யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நானும் யூஸ் பண்றேன். ஸோ இந்த SHA-256 உள்ள இன்டர்னலா எப்படி அத ஹேஷிங்கா மாத்துது, அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்ப இதுல வந்து SHA-256க்கு என்னோட லாங் யூஆர்எல்ல நான் பாஸ் பண்றேன். வித் டாட் என்கோடுங்கிற ஃபங்ஷனை இன்வோக் பண்ணிடுறேன். ஸோ என்கோட் ஆகி எனக்கு வந்து அந்த SHA-256 மாறிடும். ஸோ இப்ப இது மாறுனதை எனக்கு காமின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா, என்னால அத உங்களுக்கு காமிக்க முடியும். ஹாஷ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்க இருக்கு இல்லையா? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரிண்ட்ல இந்த டைஜெஸ்ட்ட நான் தூக்கிறட்டுமா? இந்த டைஜெஸ்ட்லாம் என்னன்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி, இப்ப நான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட கமெண்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு பிரிண்ட் மட்டும் இருக்கட்டும். ஸோ இத நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிரிண்ட்ல ஹாஷ் ஆப்ஜெக்ட்ட தான் நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்களா? இந்த மாரி ஏதோ ஒண்ணு வருது. ரைட்? ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வருது. என்னென்னமோ வருது இல்லையா? ஸோ இதுதான் அந்த அவுட்புட். நம்ம லாங் யூஆர்எலோட அவுட்புட் இதுதான். பட் ஸ்டில் இங்க என்ன நமக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்ல. ஓகே. ஸோ அதுக்காக இங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து அந்த டாட் டைஜெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் நீங்க பாத்தீங்க இல்லீங்களா? அத ஜெனரலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஈவன் டைஜெஸ்ட் போட்டு நீங்க ரன் பண்ணாலுமே, இந்த டைஜெஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஹாஷ் லிப்லயே வரும். ஈவன் நீங்க டைஜெஸ்ட் போட்டு பண்ணாலுமே இங்க பாத்தீங்களா எப்படி வருதுன்னு? ரைட்? ஸோ நம்ம டைஜெஸ்ட் பண்ணணும் தான். பட் பண்ணா இந்த மாரி நமக்கு வரும். ஓகேங்களா? பட் ஸ்டில் இதுவுமே ஹியூமன் ரீடபிளா இல்ல நமக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த லைன நம்ம எழுதுறோம். அடுத்த லைன் ஷார்ட் ஹேஷ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி base64. base64 என்ன பண்ணும்னா, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட். இந்த பைனரி ஃபார்மேட்ட ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட் மாரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு ரீடபிளா காமிக்கிறது தான் base64ஓட ஒரு யூஸ். ஓகேங்களா? ஸோ base64.url safe _b64 என்கோடுன்னு ஒரு லைப்ரரி அதுக்குள்ள இருக்கு. அத கால் பண்ணி அதுக்கு என்னோட இந்த ஹாஷ் ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணி டைஜெஸ்டும் பண்ணிடுறேன். ஏன்னா டைஜெஸ்ட் பண்ணி பிரிண்ட் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? டைஜெஸ்ட் பண்ணி பிரிண்டா ஒரு பைனரி ஃபார்மேட்டா தான் அனுப்பணும். ஸோ நம்மளோட ஹாஷ் ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் டைஜெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அனுப்புவோம். கரெக்ட். சரி, இப்போ எனக்கு என்னன்னா இந்த 6 டிகோட் இதெல்லாம் மறந்துருங்க. இத ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் மேல இருக்கிற இந்த பிரிண்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு கீழ இந்த பிரிண்ட்ட எனேபிள் பண்றேன். அதாவது இந்த ஷார்ட் ஹேஷ நான் உங்களுக்கு எப்படி அவுட்புட்ல இருக்குன்றத காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இத நீங்க ரன் பண்ணீங்கன்னா, இங்க பாத்தீங்களா? ஒரு மாரி ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? ரைட்? ஆனா இதுலயும் எனக்கு இவ்ளோ பெருசா இருக்கே. எனக்கு இவ்ளோலாம் வேணாம். எனக்கு இதுல இருந்து ஒரு 6 கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சா போதும். ஹாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் 6 கேரக்டர்ஸ் மட்டும் என்னோட அந்த ஷார்ட்டன் யூஆர்எல்க்கு நான் எடுத்துக்கிறேன் யூஆர்எல்லா அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். அதுக்கு தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்து 6ன்னு போட்டிருப்பேன். 6ன்னு போட்டு 6 கேரக்டர்ஸ் மட்டும் வேணும்னு சொல்லி அத டீகோட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனையும் போட்டு அத டீகோடும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் இத உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும். ஓகே. ஸோ இது 2ம் ரன் பண்ணும்பொழுது, இங்க பாருங்க இப்படி கிரியேட் ஆன அந்த ஹாஷ் கடைசியில இப்படி முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஸோ இப்ப நான் வந்து என்னோட LinkedIn நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். LinkedInல அந்த URLலாம் இருந்தது இல்லையா? இங்க பாருங்க. இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் G3 GC GG F7. ஸோ எத்தனை இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 ஐஃபனோட 3 4 5 6 7
ஓகே 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. அவங்க 8 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 6 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாரி நம்ம பிட்லில கிரியேட் பண்ணதெல்லாம் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 இவன் 7 தான் யூஸ் பண்ணியிருக்கான். நம்ம 6 தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்றது தான். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்களோட டொமைன் நேம். ஸோ இவங்க bitly.lyன்னு வச்சிருக்காங்க. LinkedInல வந்துட்டு லிங்க் lnkd.in வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாரி நம்மளும் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஹேஷ் கிரியேட் பண்ணியாச்சு, ஜெனரேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து அந்த REST API மூலியமா வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ற அந்த ஒரு பார்ட்டுக்கு நம்ம போயிரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுல நீங்க உங்க URL போட்டு சப்மிட்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்கு வந்து நான் ஒரு HTML பேஜும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த HTML பேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் ஓகேங்களா? அதுல index.htmlனு போடணும். ஸோ நீங்க வந்து பைசார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு டெம்ப்ளேட்ஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பைதான் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து அங்க வந்து நீங்க போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டருக்குள்ள இருந்து நீங்க பைதான் ப்ராம்ப்ட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள இந்த URL shortener.py இப்ப இந்த பெரிய கோடு நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ, அதே இடத்துல டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டருக்குள்ள index.html போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இருக்கணும். ஃபைன். ஸோ நான் எனக்கு தேவையான இம்போர்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டேன். இந்த இடத்துல MySQL கனெக்டரையும் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் நான் வந்து MySQLோட கனெக்ட் பண்றேன். ஸோ MySQL விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறதுக்கு வீடியோ இருக்கு. 3வது வீடியோ இப்ப நான் ரெஃபரன்ஸ்க்கு சொல்றது. ஸோ 3வது வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாலும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பைத்தான நான் MySQLோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த MySQL கனெக்டர் லைப்ரரி எனக்கு தேவைப்படும். ஓகே. நான் MySQL லாகின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளாஸ்க் ஆப்ப நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். அதுதான் இது. அடுத்து DB கான்ஃபிக் ஒண்ணு நான் கிரியேட் பண்றேன். அதாவது என்னோட MySQL ரன் ஆகுற ஹோஸ்ட், என்னோட MySQLோட யூசர் நேம், MySQLோட பாஸ்வேர்டு, டேட்டாபேஸ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு MySQLல போயிட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிருவீங்க. நான் எப்பவுமே MySQL இன்ஸ்டால் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, யூசர் நேமும் பாஸ்வேர்டு ரூட்னே வைங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்பதான் நீங்க மறக்க மாட்டீங்க. ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு குடுத்து உள்ள என்டர் ஆயிக்கிறேன். ஓகே. நான் MySQLக்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்ப இதுல வந்து நான் போயிட்டு ஷோ டேட்டாபேஸ்ன்னு குடுத்தேன்னு வைங்களேன். ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, நான் டெஸ்ட்ங்கிற டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க இல்ல அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க. கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு வரும். இங்க பாத்தீங்களா? இருக்குன்னு வருது. நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் தான் நீங்க அத இங்க போடணும். கரெக்ட்டான டேட்டாபேஸ் நேம் போடணும். ஃபைன். இது முடிஞ்சது. DB கான்ஃபிக். அதுக்கப்புறம் கெட் DB கனெக்ஷன் ஒரு ஃபங்ஷன நான் கிரியேட் பண்ணி, அதுல MySQL.connector.connectன்னு போட்டு இந்த DB கான்ஃபிக்க நான் இங்க பாஸ் பண்றேன். அவ்வளவுதான். ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். ஸோ MySQLோட கனெக்டும் ஆயிடும். அடுத்து ஸோ ஜெனரேட் ஷார்ட் URL எல்லாத்தையும் நான் ஒரு மெத்தடா எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்னையும் நான் ஒரு இப்ப இந்த DB கனெக்ஷன வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு. இந்த ஃபங்ஷன நான் அடுத்து எங்க யூஸ் பண்ணியிருப்பேன்னா, இங்க பாருங்க. இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். அடுத்து ஜெனரேட் ஷார்ட்டன் URL. இத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஷார்ட்டன் URL எப்படி ஜெனரேட் பண்ணணும், அந்த ஹேஷ யூஸ் பண்ணி பண்றது, அத பிரிண்ட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம இண்டெக்ஸ் HTML அந்த HTML பேஜுக்கும் நம்ம கோடுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகணும் இல்லையா? அதுதான் நான் REST API மூலியமா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து அந்த app.routeங்கிறத போடணும். ஸோ ஸ்லாஷ் இப்ப நீங்க ஃப்ளாஸ்க் ஆப்ப யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஜெனரலா ஃப்ளாஸ்க்க யூஸ் பண்ணி நீங்க ஒரு பைதான் கோட ரன் பண்ணீங்கன்னா, அது ரன் ஆகும்போது அது ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு URL குடுத்துருவான். அந்த URL பாத்தீங்க, இப்ப நம்ம லோக்கல் மிஷின்ல ரன் பண்றனால லோக்கல் ஹோஸ்ட்னு வரும். இல்ல 127.0.0.1ன்னு போர்ட் நம்பரோட வரும். ஸோ அந்த URL நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்லாஷ். ஓகேங்களா? அந்த URL ஸ்லாஷ் கடைசில ஒரு ஸ்லாஷ் இருக்கும்ல. எப்பவுமே எல்லாம் எந்த URL இப்ப instagram.com அப்புறம் ஒரு ஸ்லாஷ் வரும் இல்லையா? ஸோ அந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஹோம் பேஜ் மாரி. ஸோ ஸ்லாஷ் மெயின் அந்த ஸ்லாஷ் நான் என்னோட URL கிளிக் பண்ண உடனே எங்க போகணும்னா index.htmlக்கு போகணும்னு சொல்றேன். சரி, இந்த index.html இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்பவும் அப்புறம் அந்த கோடுக்கு போய்க்கலாம். இது ஒரு சும்மா சிம்பிளான ஒரு index.html. இதுல வேணும்னா நீங்க JavaScriptஓ இல்ல நீங்க ஏதாவது அஜாக்ஸ் எல்லாம் அடிஷனலா யூஸ் பண்ணணும்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் வெறும் ஒரு பிளெயினா காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் காமிக்கிறேன். ஸோ ஹெட், டேக், பாடி எல்லாமே இருக்கும். நான் ஃபார்ம் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் அப்படின்னா அந்த ஃபார்ம கிளிக் பண்ணா ஒரு ஆக்ஷன் நடக்கணும் இல்லையா? ஸோ HTML பொறுத்தவரைக்கும் ஃபார்ம்னா நீங்க ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம்க்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்லாம் வச்சுக்கலாம். ஃபார்ம்ல எப்போ ஒரு பட்டன கிளிக் பண்றீங்களோ அது டைரக்ட்டா ஒரு ஆக்ஷன கால் ஆகும். அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்க உங்களோட கோட ரெஃபர் பண்ணி விட்டுறலாம். நாம எழுதின அந்த கோடு தான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப இந்த URL shortener.py ஒரு கோடு எழுதியிருக்கோம் இல்லையா? அங்க போன்னு சொல்றது தான். ஓகே. சரி. இப்ப index.html நான் ஃபார்ம்ல
ஒரு யூஆர்எல் என்டர் பண்றதுக்கு ஒரு லேபிள் இருக்கு. ஜஸ்ட் என்டர் லாங் யூஆர்எல், என்டர் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு லேபிள். அதுக்கு ஒரு பேரு தான் வந்து லாங் யூஆர்எல். அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அதுல பேஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் பட்டன் சப்மிட். சோ இத கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்டன்ங்கிற அந்த சப்மிட் பட்டன கிளிக் பண்ணாங்கன்னா, ஃபார்ம் ஆக்ஷன் கால் ஆகும். அந்த ஆக்ஷன் எங்க போகும்னா /ஷார்ட்டன். அது என்ன /ஷார்ட்டன் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த யூஆர்எல் ஷார்ட்டன் pyக்கு திரும்பவும் போயிரலாம். இங்க பாத்தீங்கன்னா, நான் அடுத்து ஒரு ரவுட் REST API எழுதுறேன். அதுல இந்த ஷார்ட்டன் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன நான் எப்படி இன்வோக் ஆகணும்னு சொல்றேன் அப்படின்னா, /ஷார்ட்டன் அப்படின்னு நீங்க யூஆர்எல்ல உங்களோட யூஆர்எல் வந்து லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பரோட ஃபிளாஷ் கோடு வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது ஹோம் பேஜ்க்கு போகும். அதுக்கப்புறம் /ஷார்ட்டன்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்டன்குள்ள எழுதியிருக்கிற லாஜிக் ரன் ஆகும். பட் இத நீங்க /ஷார்ட்டன் குடுக்க தேவையில்ல. நீங்க எப்போ வந்து அந்த இண்டெக்ஸ்ல சப்மிட் பட்டன் குடுத்தீங்களோ, அதுவே அந்த ஷார்ட்டன் அப்படிங்கிற அந்த யூஆர்எல்க்கு போயிரும். அந்த யூஆர்எல் மாறும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அவுட்புட்ல. ஓகேங்களா? சரி. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா, போஸ்ட் மெத்தட் நம்ம வந்து சப்மிட் பண்றோம் இல்லையா? அதனால அது போஸ்ட். ஓகே. இதெல்லாமே அந்த REST API வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இதுல வந்து லாங் URL ஈக்குவல் டு request.form.get long URL. சோ form.get ஒண்ணும் இல்ல. நம்ம இண்டெக்ஸ்ல இந்த ஃபார்மோட இந்த லாங் URL அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் லேபிளோட வேரியபிள் நேம் அது. இந்த லேபிளோட நேம் அது. சோ இந்த லேபிள்ல நம்ம இந்த டெக்ஸ்ட்க்குள்ள நம்ம போடுற அந்த என்டர் யூஆர்எல் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போடுறத நம்ம வாங்குறோங்க. ஓகேங்களா? சோ இங்க லாங் யூஆர்எல் ஈக்குவல் டு request.form.get long URL. அந்த ஃபார்ம்ல இருந்து எனக்கு அந்த இதை எடுத்துட்டு வா அப்படின்னு. இஃப் நாட் லாங் யூஆர்எல் அது வந்து ஒரு யூஆர்எல் ஒரு வேலிடா இல்ல யூஆர்எல்லே அதுல இல்லைன்னா 400ன்னு ரிட்டர்ன் பண்ணும். REST APIல வந்து கோட்ஸ் இருக்குங்க. சில இடத்துல எல்லாம் சில வெப்சைட்லாம் உங்களுக்கு 404 எரர்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் REST APIயோட எரர் கோடு. 404னா அந்த வெப்சைட்டே இல்லைன்னு அர்த்தம். சோ 400னா லிங்கே வந்து ஒரு வேலிட் லிங்க் இல்ல அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு கோட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்து MySQL கனெக்ஷன ஒரு டைம் கிரியேட் பண்றேன். எதுக்கு பண்றேங்கிறத சொல்றேன். ஏன்னா இங்க கிரியேட் பண்றதுக்கு நான் திரும்பவும் வந்து லோக்கல் ஹோஸ்ட் ரூட் டெஸ்ட்ன்னு ஒவ்வொரு டைம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதெல்லாம் ஒரு கான்ஃபிக்ல போட்டு அது ஒரு கனெக்ஷன கிரியேட் பண்ணி ஜஸ்ட் அத வேணுங்கிறப்ப நான் அந்த கனெக்ஷன இன்வோக் மட்டும் பண்ணிக்கிறேன் அந்த மெத்தட். இதுதான் மெத்தட்ஸோட நீட். மெத்தடுக்குள்ள ஒரு கோட் எழுதி அந்த மெத்தட மட்டும் வேணுங்கிறப்ப கால் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு டைம் அந்த 10 லைன் கோடை திரும்ப எழுதணுங்கிறது கிடையாது. அதான் மெத்தடோட யூஸ். ரைட். அதுக்கப்புறம் கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த கர்சர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இது MySQL கனெக்டிவிட்டிக்கு இல்ல ஏதோ ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு பைத்தான்ல நீங்க எழுதினாவே இந்த கர்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துரும். சோ இந்த கர்சருக்கு வந்து con.cursor சொல்லி நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். கர்சர் எதுக்குன்னா, இப்ப நீங்க பைத்தான் கோடுல ஒரு செலக்ட் கொரியோ, ஒரு இன்சர்ட் கொரியோ, ஒரு அப்டேட் கொரியோ எழுதுனீங்கன்னா, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பைத்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த கொரிய அப்படின்னா கர்சர் வேணும். ஓகேங்களா? சோ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கர்சர்னு இன்வோக் பண்ணிருப்பேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கர்சர்.execute பாத்தீங்களா? சோ இதுக்குள்ள ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. அத வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட். என்ன எழுதியிருக்காங்க? ஓகே. செக் இஃப் URL எக்ஸிஸ்ட். நான் கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது ஆல்ரெடி அந்த ஷார்ட் URL இருக்கா? இப்ப எனக்கு வந்து ஒரு எரர் வந்தது இல்லையா? நான் அந்த பிட்லில போடப்போ அந்த லாங் URL போட்டேன்னா என்ன சொன்னா, இதுக்கான ஷார்ட் URL ஆல்ரெடி இருக்கு. திரும்ப நான் கிரியேட் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லையா? அதுக்காக நம்ம செக் பண்றதுதான். சோ நம்ம டேட்டாபேஸ்க்குள்ள போயிட்டு ஷார்ட் URL ஃப்ரம் URL மேப்பிங் வேர் லாங் URL இந்த %Sல ஒண்ணும் கிடையாது. நமக்கு அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதுல நம்மளோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் ஆயிட்டு ஒண்ணும் இல்ல. அந்த வேல்யூங்கிறது இதுதான். ஓகேங்களா? சோ இந்த லாங் URL போயிட்டு அதுல சப்ஸ்டிட்யூட் ஆகும். சோ இந்த நம்ம குடுத்திருக்கிற லாங் URLக்கு ஷார்ட் URL இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அது கிரியேட் பண்ணாது குடுத்துரும் அப்படியே நமக்கு. ஓகே ஃபைன். சரி. அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இது வந்து fetch 1 அத ஃபெட்ச் பண்றோம். அந்த செலக்டோட அவுட்புட்ட ஃபெட்ச் பண்றோம். அவ்வளவுதான். சோ இஃப் எக்ஸிஸ்டிங் என்ட்ரி அப்படின்னா கனெக்ஷன க்ளோஸ் பண்ணிரு. ஆல்ரெடி இருக்கு. க்ளோஸ் பண்ணிரு. ஜஸ்ட் அத டிஸ்ப்ளே பண்ணணும். இங்க பாத்தீங்களா இந்த ரிட்டர்ன் அப்படின்றது ஷார்ட்டன் URLன்னு உங்களுக்கு வந்து பிரவுசர்ல ரிட்டர்ன் பண்ணும் அது. இதோட அவுட்புட்ட நான் உங்களுக்கு காமிக்கும்போது புரியும். இது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்றோம். பிரவுசர்ல நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஓகேங்களா? அங்க பிரிண்ட்ன்னு சொல்றது பதிலா ரிட்டர்ன்னு சொல்லுவோம். ஆனா இத டிஸ்ப்ளே பண்ணும் உங்களுக்கு. ஓகே. சோ இங்க வந்து ஒரு ரிட்டர்ன கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு ரிட்டர்ன கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இது 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் நான் கடைசியில உங்களுக்கு சொல்லுவேன். பட் எல்லாத்தையும் சொல்லிருவேன். பயப்படாதீங்க. இவன் 2, 3 விஷயத்த சொல்றான் மறந்துருவானோன்னு நான் மறக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. சோ அடுத்து நம்ம ஷார்ட்டன் URL ஈக்குவல் டு ஜெனரேட் ஷார்ட் URL. சோ இந்த இடத்துல இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து அது இல்ல. இப்போ வந்து எனக்கு நான் லாங் URL குடுத்தேன். ஆல்ரெடி ஷார்ட் URL இல்லன்னா, அந்த லாங் URL நம்ம வந்து ஜெனரேட் ஷார்ட் URLக்கு பாஸ் பண்றோம். எதுக்கு? அந்த லாங் URLக்கு ஷார்ட் URL கிரியேட் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ஆகல. நாம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி பார்த்தாச்சு ஆகல. அப்ப அது கிரியேட் பண்ணு. சரி கிரியேட் பண்ணதோட மட்டும் நிறுத்தினா போதுமா? அத போய் இன்சர்ட்டும் பண்ணணும்ல DBல. அப்பதான் இந்த ஷார்ட் URLக்கு இந்த லாங் URLன்னு தெரியும் இல்லையா? சோ cursor.execute insert into URL mapping வேல்யூ 2 வேல்யூ பாஸ் பண்றேன். ஒன்னு லாங் URL, ஒன்னு ஷார்ட் URL. ரெண்டுமே. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும்? ஷார்ட் URL ஜெனரேட் ஆயிரும். அத நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கமிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம்
ரிட்டர்னும் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 2 டைமும் ரிட்டர்ன் பண்ணுவோம். இருந்ததுனாலும் ரிட்டர்ன் பண்ணுவோம். இல்லைனாலும் கிரியேட் பண்ணி அத அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து நமக்கு என்னன்னா, சரி ஷார்ட் யூஆர்எல் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்ப அத கிளிக் பண்ணா அந்த யூடியூப் பிளேலிஸ்ட்க்கு போகணும் இல்லையா? ரீடைரக்ட் யூஆர்எல் நடக்கணும் இல்லையா? அதுக்கான கோடு தான் இங்க. சரி, இப்ப நாம கிளிக் பண்ண போற யூஆர்எல் என்னது? ஷார்ட்டா, லாங்கா? சொல்லுங்க பாப்போம். நம்ம கிளிக் பண்ண போற யூஆர்எல் அது நமக்கு குடுக்குது. அவுட்புட்ல என்ன குடுக்குது பிரவுசர்ல? நான் சொன்னேன் ஷார்ட் யூஆர்எல். லாங்க குடுக்காது. ஷார்ட் யூஆர்எல். அப்போ நீங்க கிளிக் பண்றீங்க ஷார்ட் யூஆர்எல். உங்களுக்கு தெரியும் அது உங்களோட யூடியூப் வீடியோன்னு. இப்ப அந்த ஷார்ட் யூஆர்எல் உங்க ஃப்ரெண்டுக்கு குடுக்குறீங்க. இப்ப அவன் கிளிக் பண்ணும் பொழுது, அது வந்து அந்த பர்ட்டிகுலர் யூடியூப் வீடியோக்கு போகணும் இல்லையா? சோ, அப்போ திரும்பவும் நீங்க டிபில போயிட்டு, இந்த ஷார்ட் யூஆர்எல்க்கு லாங் யூஆர்எல் என்னங்கிறத பார்த்து ரீடைரக்ட் பண்ணணும் இல்லையா? அப்ப திரும்பவும் ஒரு டைம் நம்ம டேட்டாபேஸ்க்கு கனெக்ட் பண்ணணும். சோ, வந்து நம்ம என்ன பண்ணோம்? செலக்ட் ஷார்ட் யூஆர்எல் பண்ணோம். வேர் கண்டிஷன்ல லாங் யூஆர்எல் போட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க. செலக்ட் லாங் யூஆர்எல் செலக்ட்ல போடுறோம். ஷார்ட் யூஆர்எல் வேர்ல போட்டு அந்த ஷார்ட் யூஆர்எல் இங்க பாஸ் பண்றோம். சோ, அதுக்கப்புறம் நம்ம ஃபெட்ச் பண்றோம் அத. சோ, இப்போ நான் என்ன பண்றேன்? எனக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு போயிடும். பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட நான் சொன்னேன். அனலிட்டிக்ஸும் நம்ம பண்ணலாம். அதாவது உங்களோட இந்த ஷார்ட் யூஆர்எல் வழியா அந்த யூடியூப்க்கு எத்தன பேர் போனாங்க? எத்தன கிளிக் நடந்ததுங்கிற அந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அந்த அனலிட்டிக்ஸும் பண்ணணும் இல்லையா? சோ, எப்பல்லாம் இந்த ரீடைரக்ட் ஃபங்ஷன் ரன் ஆகுதோ, அப்பல்லாம் எனக்கு டேட்டாபேஸ்ல ஒரு அப்டேட் என்ட்ரி ரன் ஆகும். ஒரு புது காலம் இருக்கும். டோட்டல் கவுண்ட், இல்ல கிளிக் கவுண்ட், இல்ல வியூ கவுண்ட்ன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து ஒவ்வொரு டைமும் யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ அந்த யூஆர்எல்ல அந்த நம்பர் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். 1ன்னு இருக்கும், அப்புறம் 2ன்னு இருக்கும், அப்புறம் 3ன்னு இருக்கும். அப்டேட் நடக்கும். ஓகேங்களா? சோ, அப்டேட் யூஆர்எல் மேப்பிங் செட் கிளிக் ஈக்குவல் டு கிளிக் பிளஸ் 1 நீங்க போட்டீங்கன்னா, ஆர்டிபிஎம்எஸ்ல கிளிக் பிளஸ் 1 அப்படின்னு போட்டா ஒரு காலம் பிளஸ் 1ன்னு போட்டீங்கன்னா, அது இன்கிரிமெண்ட் 1 இன்கிரிமெண்ட் ஆகணும். எப்பெல்லாம் இந்த ரீடைரக்ட் கிளிக் பண்ணி ரீடைரக்ட் ஆகுறாங்களோ அப்பெல்லாம் இன்கிரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதா. சோ, அதுக்கு நம்ம ஷார்ட் யூஆர்எல் தான் பாஸ் பண்ணணும். ஓகே. திரும்பவும் கனெக்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சுது. சோ, இப்ப நான் இத ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். சரி, நான் இப்ப இத ரன் பண்றதுக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் ரன் யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னா எங்க ஃபிளாஸ்க் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஒரு யூஆர்எல் ஓட வரும். பாத்தீங்கன்னா தெரியும். வெயிட் பண்ணுங்க. நமக்கு ஃபிளாஸ்க் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா? ஒரு யூஆர்எல் ஓட நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இது ஃபிளாஸ்க் ஜெனரலா இப்படிதான் குடுக்கும். பட் இதுக்கு பதிலா நம்ம டொமைன் நேம் வரணும். இப்ப linkedin.com, bitly.ly அதெல்லாம் பார்த்தோம்ல. அந்த மாரி டொமைன் நேம் போடணும். நம்ம டொமைன்ல ரியல் டொமைன்ல நம்ம இத டிப்ளாய் பண்ணும்பொழுது டொமைன் நேம் மேப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இத நம்ம கிளிக் பண்ணலாமா? ஓகே. சோ, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. அவுட்புட் வருதா? என் சோ என்டர் யூஆர்எல். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பிளேலிஸ்ட்டோட அந்த யூஆர்எல்ல என்டர் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேட்டாபேஸ காமிச்சர்றேன். ஓகே. சோ, நம்ம வந்து டேட்டாபேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கிவ் மீ a செகண்ட். ஓகே. சோ, இப்போ டேட்டாபேஸ்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன், ஐ அம் சாரி. ஓகே. சோ, யூஸ் டெஸ்ட். ஓகே. இதுல வந்து ஷோ டேபிள்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நெறைய இருக்கும். அதுல நாம கிரியேட் பண்ணது யூஆர்எல் மேப்பிங். ஓகேங்களா? சோ, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இல்லன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள ட்ரங்கேட் பண்றேன். ட்ரங்கேட் யூஆர்எல் மேப்பிங். சோ, இதுக்கான கிரியேட் டேபிள நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேங்களா? சோ, கிரியேட் டேபிளும் வந்து கீழ லிங்க்ல இருக்கும். நீங்க எடுத்துக்கோங்க. சோ, அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்ப ட்ரங்கேட் பண்ணிட்டேன். இதுல இப்ப டேட்டாவே இல்ல. இப்ப திரும்பவும் நான் வந்து ப்ரௌசர் போய்க்கிறேன். என்னோட பிளேலிஸ்ட் யூஆர்எல் நான் வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ, லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் டேக் மை பிளேலிஸ்ட் யூஆர்எல். சோ, திரும்பவும் என்னோட யூடியூப் வீடியோ போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் தான் இல்லையா? சோ, இது நம்ம வந்து கெட் ஷேரபிள் லிங்க். இப்ப திரும்பவும் போயிட்டு, இங்க போயிட்டு இத பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பெரிய யூஆர்எல். இப்ப நான் ஷார்டன் அப்படின்றத கிளிக் பண்றேன். சோ, கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்களா ஷார்ட் பண்ணி குடுத்துருச்சு. சோ, HTTP 127.0.0.1 என்னோட அந்த லோக்கல் ஹோஸ்ட், அந்த ஃபிளாஸ்கோட போர்ட் நம்பரு EY கேப்பிட்டல் Y BZA 6 லெட்டர் குடுத்துருச்சு. சரி, இப்ப இது போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த யூஆர்எல் மேப்பிங்கோட காலம் என்னென்னலாம் இதுல காலம் இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கிரைப் யூஆர்எல் மேப்பிங். சோ, நம்ம SQLம் பார்க்கிறோம், பைத்தானும் பார்க்கிறோம் இதுல. சோ, ஐடி வந்து நான் ஆட்டோ ஜெனரேட்டட் குடுத்திருக்கேன். சோ, ஐடி ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகும். அது இல்லாம லாங் யூஆர்எல் இருக்கும், ஷார்ட் யூஆர்எல் டீடைல் இருக்கும். எத்தன டைம் அத கிளிக் பண்ணியிருக்காங்கங்கிறது இருக்கும். இப்ப நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஆர்எல் அண்டர்ஸ்கோர் மேப்பிங். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ID1 என்னோட லாங் யூஆர்எல், ஷார்ட் யூஆர்எல் இங்க இருக்கு. கிளிக்.
ஓகேங்களா? இன்னும் நான் கிளிக் பண்ணல. ஏன்னா இங்க நான் இத காமிச்சேன் உங்களுக்கு. இன்னும் நான் கிளிக் பண்ணல. பண்ணா தான் அங்க 1ன்னு மாறும். ஓகேவா? சோ, இப்போ திரும்பவும் யாராவது இந்த ரீடைரக்ட் யூஆர்எல்ல கிளிக் பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா அந்த ரெக்வெஸ்ட் இந்த டேபிளுக்கு வரும். இந்த டேபிளுக்கு வந்து அந்த ஷார்ட் யூஆர்எல்ல பார்க்கும். அதோட ஈக்குவலன்ட் லாங் யூஆர்எல்லுக்கு போயிட்டு அந்த பிரவுசர் அந்த YouTube பிளேலிஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிரும். இப்ப நடக்கும் பாருங்க. இப்ப நான் இத கிளிக் பண்றேன். இது கிளிக் பண்ணோனே என்னோட YouTube பிளேலிஸ்ட்க்கு போகும். போகுதுங்களா? மேல யூஆர்எல் பாருங்க. என்னோட அந்த சீக்வல் மாஸ்டர் கிளாஸ் பிளேலிஸ்ட்க்கு வந்துருச்சு. ரைட். லெட்ஸ் வெயிட். ஐ வில் ஷோ யூ த கம்ப்ளீட் பேஜ். பாத்தீங்களா? என்னோட அந்த பிளேலிஸ்ட்க்கு வந்துருச்சா? ரைட். இப்போ போயிட்டு நான் திரும்பவும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூஆர்எல் மேப்பிங் குடுத்தேன் அப்படின்னா, அங்க பாருங்க கவுண்ட் 1ன்னு வந்துருச்சு. ஒரு டைம் அத வச்சு யாரோ கிளிக் பண்ணியிருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், திரும்பவும் பேக் போய்க்கிறேன். ஓகே. சோ இத ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஓகே. சோ திரும்பவும் ஒரு டைம் நான் இத கிளிக் பண்றேன். இப்ப செகண்ட் டைம் நான் அந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். கிளிக்கோ இல்ல யூஸோ பண்ணியிருக்கேன். இப்ப திரும்பவும் வந்து இந்த நீங்க ரன் பண்ணுங்க. இப்ப பாருங்க 2ன்னு மாறிருச்சு. சோ எத்தன டைம் அந்த யூஆர்எல்ல வச்சு பண்றாங்களோ அவ்ளோ வரும். சோ 2. சோ இத நான் வந்து அனலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சோ இந்த பர்ட்டிகுலர் லாங் யூஆர்எல்ல இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட் மூலியமா எத்தன டைம் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவ்ளோ பேர் இந்த யூஆர்எல் ஷார்ட்னர் வழியா வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? சோ இது என்ன அனலிட்டிக்ஸ் பர்ப்பஸ். இதுக்கு தவிர இன்னும் என்ன மாரி அனலிட்டிக் பர்ப்பஸ் எல்லாம் வேணுமோ நம்ம டிசைன்ல மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இதுக்கு அகைன் இப்ப பிட்லில நான் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாரி காமிச்சேன் இல்லையா? அந்த மாரிலாம் நீங்க சில டேஷ்போர்ட் பவர் பிஐ இல்ல வந்து ஏதாவது ஒரு விசுவலைசேஷன் டூல்ஸ் லைக் டேப்லூலாம் இன்டகிரேட் பண்ணி நீங்க இன்னும் அத பெருசாவும் காமிக்கலாம். ஓகே, ஃபைன். சோ இப்ப நம்ம வந்து எண்ட் டு எண்ட் நம்ம வந்து பார்த்தாச்சு இல்லையா? சோ நம்ம வந்து பைதான், MySQL எல்லாமே உங்களுக்கு பண்ணி நான் உங்களுக்கு இப்ப ரன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நான் சில விஷயம் உங்களுக்குலாம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். சோ அதுவுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ நமக்கு வந்து எப்படி வந்து ரீடைரக்ட் ஆகுது. சோ இதுதான் அது உங்களுக்கு ஆகுது. ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னது தான். அது மட்டும் தான் பெண்டிங். என்னன்னா, இந்த 2 ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல 2வது நான் ஏன் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். இல்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். இத இப்ப நீங்க வந்து 127.0.0.1க்கு பதிலா வேற ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப நீங்க காமிச்சீங்க linkedin.in bitly.ly அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்கலாம். பண்ணலாமா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ரிட்டர்ன கமெண்ட் பண்ணிடுறேன். அடுத்த ரிட்டர்ன ரிமூவ் பண்ணிடுறேன். இதுல என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த request.host URL தான் எடுக்கும். நான் எந்த மிஷின்ல ரன் பண்றேனோ அந்த ஹோஸ்டோட URL எடுக்குது. அவ்வளவுதான். பட் அதுக்கு பதிலா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த இடத்துல https de.com de.in ஏதாவது வச்சுக்கலாம். டேட்டா இன்ஜினியரிங்க ஷார்ட் ஃபார்மா வச்சு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் யூஆர்எல் பிரிண்ட் ஆகணும்ன்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்ப திரும்பவும் இதை ரீஸ்டார்ட் பண்ணலாமா இந்த ஃபிளாஸ்க் அப்ளிகேஷனை? ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன், திரும்பவும் போயிட்டு பாருங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். ஷார்டன் அது மாறிடுச்சு பாருங்க. அதுவாவே ஷார்டன் போட்டுருச்சு. நம்ம போடணுங்கிறது இல்ல. சோ இப்ப திரும்பவும் நான் ஹோம் பேஜ் போறேன். ஓகேங்களா? சரி, இங்க இருக்கு. இப்ப திரும்பவும் நான் என்ன பண்றேன்னா, என்னோட அந்த பிளேலிஸ்ட் லிங்க்க நான் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் ஷார்டன்னு நான் கிளிக் பண்ணேன்னா 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒண்ணு வந்து உங்களுக்கு இங்க /ஷார்டன் அதுவே வரும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து போய் இன்சர்ட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. அது போய் செக் பண்ணி பார்க்கும். இருக்குன்றதுமே இருக்கு. இன்னொரு இன்சர்ட் நடக்காது. பட் நமக்கு ஜஸ்ட் யூஆர்எல் மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப நான் இத பிரிண்ட் பண்றேன். இதுல போயிட்டு நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் அந்த மாதிரி 127.0.0.1ன்னு வராது. அதுக்கு பதிலா https deன்னு தான் வரும். பாருங்க, ஷார்டன் நான் குடுக்குறேன். இங்க பாத்தீங்களா? de அப்படி ஒரு ரியல் டைம் யூஆர்எல் வந்துருச்சா? சோ சிம்பிள், ரைட்? இப்ப நான் இத கிளிக் பண்ணாலுமே எனக்கு என்னோட யூடியூப்க்கு போயிரும். போகாமல்லாம் கிடையாது. சோ 127.0.0.1ன்னு வர்றதுக்கு பதிலா எனக்கு ஒரு என்னோட டொமைன் நேமா வரணுங்கிறதுக்கு தான் நான் போடுறேன். சோ ரியல் டைமாவே பார்த்துட்டோமா? இப்ப திரும்பவும் MySQL போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நாட் திஸ் ஒன். எஸ். திரும்ப போயிட்டு 3ன்னு வந்துருச்சு. சோ 3வது டைம். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சது 3வது டைம். சோ சேம் அதே தான். ஏன்னா அது இந்த ஷார்ட் யூஆர்எல் தான் பாக்குது. 127.0.0.1 இல்ல DEO அது பார்க்கல. அது பார்க்கறது இந்த ஷார்ட் யூஆர்எல் தான். சோ கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் பார்த்துட்டோம். ரைட். சோ இப்போ நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க வந்து எப்படி வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு ரெஸ்யூம்ல நான் போடுறேன் அப்படின்னாலும் இத நீங்க ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் கோட் MySQLோட இந்த பர்ட்டிகுலர் DDL அதே மாதிரி வந்து நான் ரன் பண்ண இந்த செலக்ட் குவீஸ் பிளஸ் வந்து இதோட ஃப்ளோ என்ன, இந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு கைடு மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுலயே ரெஸ்யூம்ல இதை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் வந்து கைடா வந்து கொடுத்திருக்கேன். பட் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் இந்த கைடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த கைடு மொத்தத்தையும் நான் என்னோட டாப்மெட் ப்ரொஃபைல்ல என்னோட ஒரு புக் மாதிரி ஒரு கைடு மாதிரி நாங்க போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்க வந்து ₹3 பே பண்ணி நீங்க அதை எடுத்துக்கணும். இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த ₹3 நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்டா, நானே வந்து இந்த கோடை பார்த்தே டைப் பண்ணிக்கிறதுனால நீங்க பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கூகுள்ல எங்கேயாவது அடிச்சு கூட நீங்க சிமிலர் கோட நீங்க எடுத்துக்கலாம். சரி, அந்த 3 ரூபால உனக்கு என்ன கிடைக்க போகுது, எதுக்கு நீ அதை வந்து எங்களுக்கு சும்மா கொடுக்கல அப்படின்னு நீங்க கேட்கலாம். தி திங் இஸ் டாப்மெட்
அப்படிங்கிறது கன்சல்டிங் குடுக்குற ஒரு இது நான் நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். நான் ரீசென்ட்டா டாப்நெட்குள்ள வந்தேன். ஸோ அந்த டாப்நெட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும்னா ஓப்பனா சொல்றேன். இதுல என்ன இருக்கு? ரைட்? ஸோ நான் மித்த பெய்ட் கிரியேட்டர்ஸ் மாரி வந்து இல்ல அது இது அப்படிலாம் இல்ல. எல்லாம் ஒரு வின் வின் சிச்சுவேஷன் தான். ஸோ அங்க வந்து நான் வந்து என்னோட டாப்நெட்டுக்கு என்னோட டிராஃபிக்க கொண்டு வரணும். நான் அங்க இருக்கேன்னு தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் அங்க உங்கள வர சொல்றது. ஸோ ஜஸ்ட் ₹3 குடுத்து நீங்க அந்த கைட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இல்லனாலும் நீங்க இந்த கோட அப்படியே நீங்க பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். இல்ல Googleல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த மாரி நெறைய ப்ராஜெக்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. நான் ஆல்ரெடி நெறைய டேட்டா இன்ஜினியரிங், சீக்வல் அண்ட் பிக் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னோட வீடியோல நான் போட்டிருக்கேன். ஸோ சீக்வல் மட்டுமே 9 ஹவர்ஸ்க்கு மாஸ்டர் கிளாஸ் அவைலபிளா இருக்கு. பிக் டேட்டா 20 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அதெல்லாமும் போய் பாருங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோ போடணும்னு நான் சொன்ன மாரி எஸ்ன்னு போடுங்க. அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட Instagram பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் நான் நெறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்க அங்கேயும் என்ன போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோட சேனல்ல நெறைய டேட்டா ரிலேட்டட் வீடியோஸ தமிழ்ல கோர்ஸா நான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 9 ஹவர்ஸ்க்கு மேல சீக்வல் டுட்டோரியல் மாஸ்டர் கிளாஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். அந்த மாரி பைத்தான், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல GCP, Azure, AWS இன்னும் நெறைய டேட்டா இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் தமிழ்ல நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நாம தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் டேட்டா இன்ஜினியரிங் கம்யூனிட்டி Instagramலயும், YouTubeலயும். ஸோ நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். போய் பாருங்க. அண்ட் என்னோட Instagram பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ். அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.